டிட்வா புயல் தாக்கத்தினால இலங்கையில் $320 பில்லியன் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா மதிப்பிடப்பட்டிருக்கு. அண்மையில் தாக்கிய டிட்வா புயலால் இலங்கையில் 17 மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாவட்டங்கள் அந்த நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்திக்கு 84% வரை பங்களிக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. இதனால் மொத்த ஜிடிபியில் 0.75% முதல் 1% வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருப்பதா இப்போதைக்கு கணக்கிடப்படுது. இப்போ டிட்வா புயல் ஏற்படுத்திய கடுமையான நெருக்கடிங்கிறது இலங்கை அதிபர் அனுரகுமார திசைநாயக்காவுக்கு பெரும் சவால்களை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பேன் அப்படிங்கிற உறுதி அளித்து தான் ஏகேடி ஆட்சியை பிடிக்கிறாரு. அந்த பணிகளில் அதிபர் ஈடுபட்டிருந்த நிலையில் தான் இந்த புயல் எதிர்பாராத கூடுதல் சுமையை ஏற்படுத்தியிருக்கிறது. உணவு, அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்களுடைய விநியோகம், மருத்துவ உதவிகளை செய்ய அரசுக்கு கோடி கணக்கில் அவசர நிதி தேவைப்படுது. விவசாய நிலங்கள் அழிஞ்சிச்சு, அரிசி, காய்கறிகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது. இப்போ இதை சமாளிக்கிறதுக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது நாட்டோட அந்நிய செலாவணி இருப்பை மேலும் குறைக்கும். இப்போ வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வீடுகள் அமைச்சு கொடுப்பது, பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பது அப்படின்னு அதிபருக்கான மிகப்பெரிய மனிதாபிமான சவால்கள் நிறைந்திருக்கின்றன. புயலால் விவசாய உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு காரணமாக நாடு முழுவதும் உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் தடுப்பதும், அனைவருக்கும் உணவு கிடைப்பதை உறுதி செய்வதும் அதிபரின் முக்கியமான ஒரு பொறுப்பாக இப்போ மாறி இருக்கு. வெள்ளம் வடிஞ்ச பகுதிகளெல்லாம் காலரா, டெங்கு போன்ற தொற்று நோய்கள் பரவாமல் தடுப்பது, அதேபோல் சுகாதார அவசரகால நிலையை நிர்வகிப்பது, இதெல்லாமே அதிபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள். ஒரே நேரத்தில் பல மாவட்டங்களில் ஏற்பட்ட சேதத்தை ஒருங்கிணைச்சு நிவாரணம், அதேபோல் மீட்பு பணிகள், இந்த ரெண்டையும் சீராக செயல்படுத்துவதற்கு வலிமையான நிர்வாக தலைமை தேவைப்படுது. ஏகேடிக்கு முன் அனுபவம் இல்லாதனால நிர்வாக சிக்கல்களை அவர் சந்திக்க நேரிடும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் பார்க்குறாங்க. டிட்வா புயல் இலங்கை அதிபருக்கு நிவாரணம், பொருளாதாரம், அது மட்டும் இல்லாமல் அரசியல் ஸ்திரத்தன்மை ஆகிய 3 முக்கியமான துறைகளையும் கடுமையான சவால்களை உருவாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் அதிபர் ஏகேடி அப்படிங்கிறதும், அதற்கான தீர்வுகளாக அவர் என்ன முன்வைக்கப் போகிறார் அப்படிங்கிறதும் தான் இப்போ உலகம் உற்று நோக்கக்கூடியது, இலங்கை மக்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக மாறி இருக்கிறது.